மறைந்தவன் வருகிறான். வர்மத்தின் வாரிசு இதோ எழுகிறான். அவன் பார்வையில் அக்னி, அவன் கைகளில் இடி. காத்திரு, அவன் வாரிசு. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. காரின் ஏசி குளிரையும் தாண்டி வெளியில் நடந்து கொண்டிருந்த அராஜகம் உச்சக்கட்டத்தை எட்டியிருந்தது. அந்த பொறுக்கி இளைஞர்களில் ஒருவன் மிருகத்தனமான வக்கிர புத்தியுடன் அந்த இளம் பெண்ணின் பின்பகுதியை பார்த்து அதை தன் கையால் அநாகரிகமாக பிடிக்க தன் கையை மிக அருகில் கொண்டு சென்றான். அவன் கை தன் மீது பட்டு விடுமோ என்ற பயமும் அதே நேரத்தில் சொல்லனா கோபமும் அந்த பெண்ணுக்குள் வெடித்தது. பதற்றத்தில் உடல் நடுங்க அவன் கை தன்மேல் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக, ஏய் என்னை தொடாதே, எட்டப்போடா என்று கத்திக்கொண்டே பயந்து பின்னோக்கி நகர்ந்தாள். ஆனால் அவளது பயம் அந்த மிருகங்களுக்கு இன்னும் தைரியத்தை கொடுத்தது. அவர்கள் சிரித்துக்கொண்டே அவளை நெருங்க அவள் பின்வாங்கி ஓட பார்த்தாள். வேண்டாம், என்னை விட்டுருங்க, தள்ளி போங்க என்று கைகளை நீட்டி தடுத்தபடி அலறியவள் நிலை தடுமாறி பின்னால் இருந்த ஒரு நபரின் மீது மோதும் நிலைக்கு வந்தாள். அங்கே நம் கதையின் நாயகனான விஸ்வா உலகமே தலைகீழாக மாறினாலும் தனக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லாதது போல் அமைதியாக நின்று பானிபூரி சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். மிருகங்களிடம் இருந்து தப்பிக்க நிலைத்த அந்த பெண் பதற்றத்தில் பின்னோக்கி நகர்ந்தபோது அறியாமல் விஸ்வாவின் கையை பலமாக தட்டிவிட்டாள். அடுத்த நொடி அவன் கையிலிருந்த சுடச்சுட பானிபூரி தட்டு அப்படியே தலைகீழாக கீழே விழுந்து சிதறியது. விஸ்வாவின் முகம் லேசாக சுருங்கியது. தன் சாப்பாட்டை கெடுத்தவளை பார்த்து லேசான எரிச்சலுடன் முகம் சுளித்தான். ஆனால் அப்போதும் அவன் கோபப்பட்டு சண்டைக்கு பாயவில்லை. அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணமும் அவனுக்கு தோன்றவில்லை. ஏனென்றால் அவன் இந்த ஊரில் இருப்பது யாருக்கும் தெரியக்கூடாது என்பதில் விஸ்வா மிக தெளிவாக இருந்தான். தேவையில்லாமல் வம்பில் இறங்கி சண்டை போட்டு தன்னை அனாவசியமாக வெளியில் காட்டிக்கொள்ள அவன் விரும்பவில்லை. அதோடு அந்த பெண்ணின் அப்பா அம்மா இருவரும் சற்று தொலைவில்தான் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த பொறுக்கி இளைஞர்கள் அந்த பெற்றோரையும் சேர்த்துதான் பிடித்து வைத்து மிரட்டிக் கொண்டிருந்தார்கள். இது அவங்க குடும்ப பிரச்சனை, அவங்க அப்பா அம்மா இங்கேயே இருக்கும்போது நாம் ஏன் தேவையில்லாமல் நடுவில் புகுந்து தலையிட வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான் விஸ்வா. மிகவும் பொறுமையாக தன் கீழே விழுந்த தட்டை ஒரு முறை பார்த்துவிட்டு அந்த பெண்ணிடம், என்னம்மா இப்படி தட்டி விட்டுட்டே என்று சாதாரணமாக கேட்டான். பிறகு மீண்டும் பானிபூரிக்காரரிடம் திரும்பி, அண்ணே இன்னொரு பிளேட் கொடுங்க என்று கேட்கப் போனான். ஆனால் விதி அவனை சும்மா விட தயாராக இல்லை. மரண பயத்தின் விளிம்பில் இருந்த அந்த பெண் தன் முன்னால் ஒரு ஆண் நிற்பதை கண்டதும் அவனுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ள பார்த்தாள். அடுத்த நொடி விஸ்வால் எதிர்பாராத விதமாக அவனது சட்டை காலரை தன் இரு கைகளாலும் இறுக்கமாக பற்றி கொண்டாள். கண்ணீரோடு தன் முழு பலத்தையும் திரட்டி, அண்ணே என்னை காப்பாத்துங்கண்ணே, ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க என்று கதறினாள். அவளது அந்த குரலில் இருந்த பயமும் அடைக்கலம் தேடும் தவிப்பும் அந்த இடத்தையே உலுக்கியது. தன் சட்டையை பிடித்து கொண்டு அண்ணே என்று உருகி எழுத அந்த பெண்ணின் குரல் விஸ்வாவின் காதுகளில் விழுந்த அந்த வினாடி அவனது அமைதியான கண்களில் ஏதோ ஒரு மின்னல் வெட்டியது. மரண பயத்தின் விளிம்பில் இருந்த அந்த பெண் தன் முன்னால் ஒரு ஆண் நிற்பதைக் கண்டதும் அவனுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ள பார்த்தாள். அடுத்த நொடி விஸ்வா எதிர்பாராத விதமாக அவனது சட்டையை தன் இரு கைகளாலும் இறுக்கமாக பற்றி கொண்டாள். கண்ணீரோடு தன் முழு பலத்தையும் திரட்டி, அண்ணே என்னை காப்பாத்துங்கண்ணே, ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க என்று கதறினாள். அவளது அந்த குரலில் இருந்த பயமும் அடைக்கலம் தேடும் தவிப்பும் அந்த இடத்தையே உலுக்கியது. ஆனால் விஸ்வாவின் மனதில் எந்த சலனமும் ஏற்படவில்லை.
தன் சட்டையை பிடித்துக்கொண்டு ஒரு பெண் அண்ணே என்று உருகி அழுது அடைக்கலம் கேட்ட பிறகும் விஸ்வா அவளை திரும்பி பார்க்கக்கூட இல்லை. அவளது மரண பயமோ கண்ணீரோ அவன் கண்களுக்கு தெரியவில்லை. சுற்றிலும் அராஜகம் செய்து கொண்டிருக்கும் அந்த மிருகங்களை பற்றியும் அவன் கவலைப்படவில்லை. அங்கு நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் தன் தலைக்குள் ஏற்றிக்கொள்ளாமல் அவன் அசாத்தியமான ஒரு மௌனத்தை கடைபிடித்தான். அவள் தன் சட்டையை பிடித்து கெஞ்சி கொண்டிருப்பதை முற்றிலும் புறந்தள்ளிவிட்டு அவளை தாண்டி நேரே அந்த பானிபூரி கடைக்காரரை பார்த்தான். மிகவும் நிதானமாக, தன் குரலில் எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல், அண்ணே, இன்னொரு பிளேட் பானிபூரி கொடுங்கண்ணே என்று சாதாரணமாக கேட்டான் விஸ்வா. அந்த பெண்ணுக்கு ஏமாற்றமும் அதிர்ச்சியும் ஒரு சேர தாக்கியது. தன் கண்முன்னே ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து நடக்கும்போது இந்த மனிதன் எப்படி இவ்வளவு கல் நெஞ்சக்காரனாக சாப்பாடே முக்கியமென்று இருக்க முடிகிறது என்று அவளால் நம்ப முடியவில்லை. இருந்தாலும் அவளுக்கு வேறு வழி தெரியவில்லை. விஸ்வா அவளை கண்டு கொள்ளாமல் விலகி போக பார்த்தாலும் அவள் அவனது சட்டையை விடுவதாக இல்லை. அந்த பொறுக்கி இளைஞர்களிடமிருந்து தன்னை கற்காத்து கொள்ள விஸ்வாவை ஒரு கேடயமாக பயன்படுத்த நினைத்தாள். அவன் சட்டையை இன்னும் பலமாக ஒரு பிடிவாதத்தோடு இறுக்கி பிடித்து கொண்டு அவனுக்கு பின்னால் தன்னை மறைத்து கொண்டாள். இப்போது அநாகரிகமாக நடந்து கொள்ள துடித்த அந்த பொறுக்கி இளைஞனுக்கும் அந்த பெண்ணுக்கும் நடுவே ஒரு சுவர் போல விஸ்வா நின்று கொண்டிருந்தான். ஆனால் அந்த சுவருக்கு உயிர் இருந்தது, உணர்ச்சிதான் இல்லை. தன் பின்னால் ஒரு பெண் ஆபத்தில் சிக்கி தவிப்பதையும் தன் முன்னால் ஒரு மிருகம் அத்துமீற நிற்பதையும் விஸ்வா நன்றாக அறிந்திருந்தான். இருந்தும் அவன் எதையுமே கண்டு கொள்ளவில்லை. சுற்றிலும் நடக்கும் எந்த பிரச்சனைக்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல் கல்லாய் சமைந்து நின்று கொண்டிருந்தான் விஸ்வா. விஸ்வாவின் மனது அவனுக்குள்ளேயே சுக்குநூறாக கிழிந்து கொண்டிருந்தது. என்ன செய்வது? இப்போது இவளை காப்பாற்றுவதா, இல்லை நாம் வந்த வேலையை மட்டும் பார்த்துவிட்டு அமைதியாக போவதா என்று அவனது உள்மனம் அனலாய் கொதித்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் அவனது கண்களும் கைகளும் ஒரு தீர்க்கமான முடிவுக்காக அவனுக்குள்ளேயே போராடிக் கொண்டிருந்தன. இவை அனைத்தையும் சற்று தொலைவில் இருந்து பார்த்து கொண்டிருந்த அந்த பெண்ணின் தாய் தந்தை இருவரும் பதற்றத்தில் அலறினர். அம்மாடி, அங்கிருந்து ஓடி போயிடுமா, இந்த பாவிகளோடு நம்மால் எதிர்த்து நிற்க முடியாது, தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுமா என்று கண்ணீரோடு கத்தினர். ஆனால் அந்த பொறுக்கி இளைஞர்கள் அவர்களை விட தயாராக இல்லை. அந்த பெண்ணின் தம்பியின் முகத்தில் ஒருவன் பலமாக அறைந்து அவனை தரையில் கீழே தள்ளி அவனது முதுகில் தன் காலை கொடூரமாக எடுத்து வைத்தான். அவன் தம்பியின் முதுகை மிதித்தவாறே, ஏய், இங்கிருந்து நீ ஓடிடலாம்னு பாத்தியா? நீ இங்கிருந்து ஓடணும்னு நினைச்சா உன் தம்பியோட கைகளை உடைத்து போட்டுடுவேன். உனக்கு ஓடணும்னு அவ்வளவு ஆசையாயிருந்தா ஏன் கெஸ்ட் ஹவுஸுக்கு வா, அங்க நீ எங்க வேணா ஓடலாம், உன்னை பிடிக்க நாங்க 5 பேரும் அங்க காத்துக்கிட்டு இருப்போம் என்று மிக தனாவட்டாகவும் வக்கிரமாகவும் பேசினான். தன்னை ஒரு கேடயமாக நினைத்து விஸ்வாவின் கையை பிடித்திருந்த அந்த பெண்ணின் மனம் இந்த வார்த்தைகளை கேட்டதும் விரக்தியிலும் கையாளாத தனத்திலும் அப்படியே நொறுங்கி போனது. அப்போது அந்த பொறுக்கி இளைஞர்களில் ஒருவன் மிருகத்தனமாக தன் கையை அந்த பெண் அணிந்திருந்த சுடிதாரின் மீது வைக்க முன்னேறி வந்தான். விஸ்வாவோ இதை எதையுமே பார்க்க விரும்பாதவன் போல அப்படியே தன் கண்களை இறுக்கமாக மூடி நின்றான். விஸ்வாவின் வலதுபுறத்தில் அவனது சட்டையை கெட்டியாக பிடித்து கொண்டு பயத்தில் ஒரு மரத்தைப் போல உறைந்து போய் நின்று கொண்டிருந்தாள் அந்த பெண். விஸ்வா தொடர்ந்து கண்களை மூடிக்கொண்டே இருக்க அந்த இளைஞன் விஸ்வாவின் வலதுபுறமாக கையை நீட்டி அந்த பெண் அணிந்திருந்த துப்பட்டாவை இழுக்க தன் கையை ஏந்தினான். அதே நேரம் தூரத்தில் நின்று கொண்டிருந்த காரின் உள்ளே இருந்து இந்த அராஜகங்களையெல்லாம் கூர்ந்து பார்த்து கொண்டிருந்த அரவிந்த் அதிர்ச்சியில் உறைந்தான். அவன் அருகிலிருந்த பார்க்கவியோ அந்த பிரச்சனைக்கு நடுவில் விஸ்வா நிற்பதை பார்த்து விட்டாள். அவள் அரவிந்திடம், அரவிந்த், அங்க பாரு, அந்த பிரச்சனைக்கு நடுவுல நிக்கிறான் பாரு ஒரு பயந்தாங்குழி, அவன்தான் நான் சொன்ன அந்த பிச்சைக்காரன், இவன் இங்க என்ன பண்றா என்று அலட்சியமாக தன் வார்த்தைகளை கொட்டினாள். பார்க்கவி கூறி முடிப்பதற்குள் அங்கிருந்த அந்த பொறுக்கி இளைஞர்களில் ஒருவன் விஸ்வாவின் காதுகளில் விழும்படி ஒரு வார்த்தையை கூறினான். தூரத்தில் இருந்த பார்க்கவி சொன்ன வார்த்தையும் அருகில் அந்த பொறுக்கி சொன்ன வார்த்தையும்
விஸ்வாவை அப்படியே நிலைகுலைய வைத்தது. அதே நேரம் தொடரும்.